This video is sponsored by Moat Shopping. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எப்படி சாப்பிடணும் 6 பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கையில் சாப்பிடுங்க. நம்ம எல்லா விரல்கள்லையும் இருக்கிற ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு டைஜஷன் கெப்பாசிட்டி இன்னுமே ஸ்டிமுலேட் பண்ணி விட்றதுக்கு உதவும். ஸோ கையில் சாப்பிடுங்க. ரெண்டாவது, சாப்பிடும்போது வாயை இப்படி பண்ணி சாப்பிடாதீங்க. வாயை க்ளோஸ் பண்ணி அப்படி சாப்பிட்ணும். வாயை திறந்து சாப்பிடும்போது பாதி வந்துட்டு வேறு இஷ்யூஸ் வந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த சவுக்குன்னு பண்ணுற ஒரு ஸ்மெல் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ வாயை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றனால இன்னுமே நீங்கள் ஒரு 4 டைம் கடிக்கிற ஃபுட் வந்துட்டு கண்டிப்பாக 10 டைம்ஸ் அதை வந்துட்டு வாயில் சூ பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது. நானும் அதை ஃபஸ்ட்டு பண்ணல. பழக டக்குன்னு நம்ம வந்துட்டு அதை கேட்ச் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட டைஜஷன் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட், அதுக்கப்புறம் உங்களோட மீல். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரூட், அதுக்கப்புறம் உங்களோட டிஃபன். ஆனால் டின்னர் 5 மணிக்கு மேலே, ஈவினிங் 5 PM மேலே வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்க வேண்டாம். அடுத்து ஒரு வாய்க்கு ஒரு சிப் தண்ணி, 2 வாய்க்கு ஒரு சிப் தண்ணி. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு ஃபுல் செம்பு தண்ணி குடிக்காதீங்கப்பா. நீங்கள் குடிக்கலாம், சும்மா திக்குனா குடிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் காரமாக இருந்தால் சிப் எடுத்துக்கலாமே தவிர்த்து தண்ணி பாதி சாப்பாடு பாதின்னு எடுத்திங்கன்னா அது டைஜஷனுக்கு ரொம்ப இப்போ சாப்பிட்டு முடிக்கும் போது எப்படின்னா பிளாட் ஆகும். வயிறு வந்துட்டு பிளாட் ஆகிறதோ இல்லை லைட்டாக அப்படியே கொஞ்சம் வாந்தி வர மாதிரி, ரெகர்ஜிடேஷன் இருக்கிறது, எதுக்கழிச்சு வர்றது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நல்லா சூ பண்ணி சாப்பிட்டாலே தண்ணி தாகம் அடிக்காது. நம்ம லபக்குன்னு முழுங்கும் போது மட்டும்தான் அந்த தாகமும் அடிக்கும். அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு வாய் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம சித்த மருத்துவம் படி 32 தடவை அதை வந்துட்டு நம்ம சூ பண்ணணும்னு இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை அதை சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்டா நம்ம அடுத்த ட்ரெயினியாக பிடிக்க போகிறோம் இல்லை. ஸோ பொறுமையாக ஒரு உணவை ருசிச்சு சாப்பிட்றது நல்லது. எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாயை கழுவியே ஆகணும். ஏகப்பட்ட கிருமிகள். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, ஒரு 5 மணி நேரம் கழிச்சு இன்னொரு உணவு சாப்பிடும்போது அந்த ஸ்வீட் அப்படியே வாய்க்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது என்ன பல்லே இல்லாமல் போய்டும் நமக்கு. ஸோ நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ இல்லை எந்த ஒரு காரம் சாப்பிட்றீங்களோ, என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு 3 டைம் அது வாய்க்குள்ளே தண்ணி போட்டு நல்லா கொப்பளிச்சு அதை துப்புங்க. அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோட்டல்ஸ் போனாலும் பரவாயில்ல, நல்ல தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொப்பளிச்சு துப்புங்க. இவ்வளோ நாள் துப்பல, எனக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்காது. ஸோ நாளையிலேருந்து அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட்டுங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு உணவும், அது ஒரு பிஸ்கட்டாக இருக்கலாம், ஒரு தோசையாக இருக்கலாம், ஒரு மீலாக இருக்கலாம், ஒரு பொரியல் எதுவாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு நன்றி, சமைச்சவங்களுக்கு, விளைச்சவங்களுக்கு, கொடுத்தவங்களுக்கு அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு கெட்ட உணவாக இருந்தாலும் நல்லதாக தான் மாறும். ஸோ அதை ருசித்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.